வணக்கம் நண்பர்களே. விஜயோட பேச்சு பாத்தீங்களா? தெரிக்க விட்டுட்டாரு. உச்சத்துல விஜய் தலைப்பு போட்டிருக்கோம். இது வரைக்கும் அவர் பேசாத அளவுக்கான உச்சபட்சமான அரசியல் பேச்சை கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் தமிழக அரசியல்வாதிகள் இந்த தேர்தல்ல பேசாத அளவுக்கு ரொம்ப ஹாட்டாவும் இருந்துச்சு, ரொம்ப கியூட்டாவும் இருந்துச்சு, ரொம்ப அட்டாக்கிங்காவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கான ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறாங்க. இப்போ இல்ல, எத்தனை நாள் லாஸ்ட் ஸ்பீச் தேர்தலுக்கு முன்னால, வாக்குப்பதிவுக்கு முன்னால கொடுக்கிற ஸ்பீச் 5 வயசு குழந்தைக்கும் உற்சாகம் கொடுக்கணும், 85 வயசு பெரியவருக்கும் உற்சாகம் கொடுக்கணும் கணக்குல வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அடிச்சுட்டாருங்க. நம்ம ஆட்சி அப்படின்னு சொல்றாரு, அவருடைய ஆட்சி அப்படின்னு தெளிவா சொல்றாரு. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப நேரம் வந்துருச்சுங்கிறாரு. சூரியனா மக்களுக்கு பிடிக்காதான். போற போக்குற எடப்பாடி பழனிசாமி ஒரு தட்டு தட்டிட்டாருங்க. அவர் ஒன்னும் சொல்லலைங்க, வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறாருன்னு கொஞ்சம் தான் சொன்னாரு. எடப்பாடி அப்படின்னு பெருசாலம் சொல்றதுல அங்க போயிட்டு, ஐயா எடப்பாடி மக்களே, எடப்பாடி ஊர் மக்களே, அங்க இருக்கின்ற நம்முடைய சுயேட்சை வேட்பாளர், ஆதரவு பெற்ற வேட்பாளர், அங்க ஆதரவு கொடுத்துருங்க அப்படின்ட்டாருங்க. எடப்பாடிக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் ஆகி போச்சு. ஏன்னா திமுகவே இந்த பேச்சால கலங்கி போச்சுங்க. கரூர் பத்தி பேசினாரு, கவனிச்சிங்களா? எத்தனை நாள் பேசாம சைலண்டா இருந்தவர் கரூர் பத்தி பேசி சரியான டைம் தான் வந்தாரு. ஏன் அந்த சமயத்துல அங்க இருந்த கரூர்காரர் செந்தில் பாலாஜி டைரக்டா அட்டாக் பண்றாரு, ஏன் கோயம்புத்தூர் போக வச்சீங்க அப்படின்னு சொல்றாரு. பேச்செல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைங்க. நம்ம திரும்ப சொல்லக்கூடாதுல்ல. அரசியல்வாதியா விஜய் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாரு, அதை நாம திரும்ப சொல்றது சரியா இருக்காது. நாம நடுநிலையா பண்றவங்க. விஜய் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டாரு. எப்படிங்க விஜய் இப்படி அட்டாக் பண்ணிட்டாரு? கோவக்கார மாறிட்டாரு. என்னங்க கிளைமேக்ஸ் இருங்கிறது நல்லா தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறாருங்க. கருத்து கணிப்பு எல்லாம் கடுப்பு கணிப்புன்னு சொல்லிட்டாருங்க. வேற ஏதோ சொல்ல வந்தாருங்க, யாரோ சொல்லிட்டாரு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கோபப்பட்டு வெளிப்படுத்துகின்ற உணர்வில் எடுக்கப்படுகிற கணிப்புகளாம். இப்படி எல்லாம் சொல்றது மேல ஒத்த வாரத்துல அடிச்சுட்டு போயிருப்பாரு. யாரோ வேற விதமா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லாதீங்க. அழகான தமிழ் வார்த்தை இருக்கிறது. கடுப்பு என்ற வார்த்தை இருக்கும்போது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கடுப்புன்னு சொல்லிட்டாரு. கருத்து கணிப்பு, மேத்தமேட்டிக்ஸ், அரித்மேட்டிக் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரம் அடிச்சாரு. அண்ணா திமுக இது வரைக்கும் மற்றும் பலரையே சொல்லிட்டு இருந்தாரு. எடப்பாடி மட்டும் டைரக்டா அட்டாக் பண்ணிட்டாருங்க. எடப்பாடிக்கு உண்மையா ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை அவருடைய ஆதரவு கோரலாம் நினைச்சிட்டு இருந்தவருக்கு இப்பவே ஆப்படிச்சாரு மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் எந்த அண்ணா திமுக ரெண்டு பேருமே பாஜக அடிமைட்டாரு. எங்க நம்பவா முடியுது? நம்புறீங்க? விஜய் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியா பேசலாமா? அண்ணா திமுக சொல்லும், திமுகவை எப்படி சொல்ல முடியுமா? தேர்தலுக்கு பின்னால தோத்த பின்னால பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட திமுக சரண்டர் ஆயிருமா? என்னங்க அரசியல்வாதியா செம்மையா வந்துட்டாருங்க, டெவலப் ஆயிட்டாரு, வேற லெவல் தான். அதுக்கப்புறம் பியூஷ் கோயலுங்க, பாவம் மத்திய அமைச்சர், அவரு என்ன சொல்லிட்டாரு? நடிகர் ஆட்சி வரலாமா? நடிகர் தான் அவர் அப்படின்னாரு. நடிகை உங்க மாதிரினா என்ன அரசியல நடிக்கிறேன் அப்படின்ட்டார். மக்கள்கிட்ட செம்மையா போயிருங்க. என்னமோ 50 வயசு 40 வயசு கீழே இருக்கிறவங்க, 50 வயசு கீழே இருக்கிறவங்க தான் அவருக்கு ஆதரவு மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்குறாங்களே, அதையும் போட்டு உடைச்சிட்டாரு. அவங்களே கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவங்களும் இதுக்காகத்தான் நமக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. சின்ன குழந்தையெல்லாம் நல்லா ஏத்தி விட்டாருங்க. ஐயா நீங்க சாக்லேட் கேட்பீங்க, ட்ரெஸ் கேட்பீங்க, அதே மாதிரி அங்கிள் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அடம் பிடிங்க. நம்ம பசங்களுக்கு அடம் பிடிக்க சொல்லியா தரணும்? அது இந்த சினிமா பார்த்து இருந்தவங்க மொபைல ஓட்டி பெரியவங்களை போட்டு படுத்த போறாங்க பாருங்க. இப்படி ஒரு சைக்காலஜில பிளே பண்ணாருங்க. எப்படிப்பட்ட அரசியல்வாதி பாருங்க விஜய் என்னங்க ஒரு 2.5 வருஷம் ஆச்சுங்க கட்சி ஆரம்பிச்சு, எவ்வளவுதான் ஆச்சு அவரு. அதுக்குள்ள அவர் என்னென்ன வேலைகள் பண்ணாரு பாருங்க. எப்படி மக்கள்கிட்ட பேசணும், எப்படி லாஸ்ட் ஸ்பீச்சா, அதாவது வாக்குப்பதிவுக்கு முந்தைய ஸ்பீச்சா வைக்கணும், என்ன எக்ஸ்பிரஷன் வைக்கணும், அதெல்லாம் முக்கியங்க அரசியல்வாதிக்கு. ஒரு தேர்ந்த நடிகன் என்பதை நிரூபித்து விட்டார். வருங்காலத்தில் மிகப்பெரிய அரசியல் நட்சத்திரம் என்பதற்கான அறிகுறிகளையும் காட்டிவிட்டார். எல்லா மனுஷன் அரசியல்வாதியாங்க, உங்களுக்கு தெரியாத? நீங்க எத்தனை இடத்துல வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும். நீங்க பாக்குறவங்க ஒரு கடை வச்சிருக்கலாம், கடையில நீங்க வேலை செய்யலாம், ஒரு அலுவலகத்தில் இருக்கிறான், ஆபீஸ்ல இருக்கிறான், ஐடில இருக்கலாம், மேல இருக்கலாம், கீழே இருக்கலாம், டீம் லீடரா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண ஒரு பணியாளரை கூட இருக்கலாம். எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ், எல்லா மனுஷனும் பாலிட்டிஷியன் தான். விஜய் இப்போ பாலிட்டிஷியன் ஆயிட்டாரு. பாலிடிக்ஸ் நிச்சயமான கராரான தூய்மையான அக்மார் பாலிடிக்ஸ். அதை ரொம்ப அழகா செய்யறாரு. டயலாக் எல்லாம் டெலிவரி எல்லாம் செமையா இருந்துச்சு. மக்கள் துள்ளாட்டம் போடுறாங்க பாருங்க. ஊர்ல இருக்கிற நம்ம தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் பேர பிள்ளைங்க அந்த போனை கொண்டு போய் இந்த ரீல்ஸை காமிச்சாங்கன்னு வைங்க, அட எம்சிஆர் ஜெயலலிதான்னு சொன்னவங்க எல்லாம் விஜய் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எனக்கு ஒருத்தர் கொடுத்த பேட்டியில சொல்லிட்டாரு, அவர் எம்ஜிஆர் காலத்தால யாருன்னு பேரை சொல்ல விரும்பல, அவர் நேரடியாக சொல்றாரு, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவங்க, ஜெயலலிதா ஓட்டு போட்டவங்க விஜய்க்கு ஆதரவாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயோட பேச்சு அதெல்லாம் உணர்ந்த மாதிரி தெரியுதுங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. எல்லா கட்சிகளும் டிவில விளம்பரம் போட்டாங்களா? டிவி பாக்குறவங்களா? நீங்க யூடியூப் பாப்பீங்க, விளம்பரம் போட்டாங்கல்ல எல்லா கட்சிகளும்.
திமுக போட்டுச்சு, அண்ணா திமுக 2 கட்சிகளும் வேகமா, பாஜக போட்டாங்க, காங்கிரஸும் போட்டாங்க. ஆனா விஜய் போட்டாரா? போடவே இல்லைங்க. அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குங்க. நல்ல ஒரு கணக்கு இருக்கு. எதுக்கு முகத்தை காட்டினா போதும், எல்லா டிவியும் அதை தான் போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க எல்லாம் ஹெட்லைன் அதுதான். 6 மணிக்கு பிரச்சாரம் முடிந்த பிறகும் ஒரு அரசியல் தலைவர் பேசியதை ஊடகங்கள் போடலாம். இது ஒரு விதியில் இருக்கு. ஒருத்தர் பேசினா நாளைக்கு பேப்பர்ல வராம இருக்குமா? எல்லா பேப்பரும் இந்த தேர்தலில் வாக்களிங்கள் வாக்களில் மட்டுமே சொல்ல முடியும். நேற்று அரசியல் தலைவர் பேசினா சொல்லணும். அது ஊடகத்தோட கடமை. அதை அழகா தனக்கு சார்பா பயன்படுத்திட்டாரு. 3-4 மணிக்கு பேச்ச முடிச்சாரா? அவரு பதில் சொல்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி பேசுவாங்க? நாளைக்கு அறிக்கை விடுவாங்களா? விடட்டும். அவரு அறிக்கை விடுவார்ல. இந்த மாதிரி எதிர்கட்சிகள், ஆளும் கட்சி, அப்புறம் அண்ணா திமுக எதிர்பாராத இடத்துல லாக் பண்றாருங்க. ஐயோ, ரொம்ப டேஞ்சரஸான பொலிட்டிஷியனுங்க. மக்களே பாத்துக்குங்க. ரொம்ப எதிர்காலத்துல நல்லா வருவாரு. டெவலப் ஆகி தான் இருக்காரு. ஏன்னா எப்படிப்பட்ட அரசியலை செய்ய வேண்டும் என்பது அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறதுங்க. 70 ஆண்டுகள் கொண்ட அரசியல் கட்சி திமுக, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கொண்ட அரசியல் கட்சி அண்ணா திமுக, இவர்களுக்கெல்லாம் தெரியாத நுணுக்கங்கள்லாம் நேற்று வந்த விஜய் தெரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார். கூட்டம் கூடுதுங்க. அது நடிகரை பார்க்க கூட்டமா இருக்கலாம், மாற்று வேணுங்கிற கூட்டமா இருக்கலாம். அதே மாதிரி அவருடைய செயல் வீரர்கள் எல்லாமே இளைஞர்கள் கூட்டாட்டம் போடுறாங்க அந்த பாட்டுக்கு. ஆனா நம்ம இதை வைத்துக் கொண்டு மட்டும் ஒரு அரசியல்வாதியை கணித்து விட முடியாது. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய உளக்கிடக்கையை, உள்ளத்தில் இருக்கின்ற, மனதில் இருக்கின்ற ஆர்ப்பரிப்புகளை, அரசியல் நுணுக்கங்களை எப்படி வெளிப்படுத்துறாருங்கிறத பொறுத்துதான் அவங்க அரசியல் எதிர்காலம் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. அது மோடியா இருக்கட்டும் சரி, இல்ல சோனியா காந்தி, ராகுல் காந்தி, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், இல்ல டிடிவி தினகரன், அண்ணாமலை, எல்லாருக்கும் ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்கேலை மேட்ச் பண்ற அளவுக்கு ஒருத்தர் மேல வர்றாருன்னா ஜெயிக்கிறாரு, ஜெயிக்க மாட்டாரு, 5 சீட் ஜெயிப்பாரு, 10 சீட் ஜெயிப்பாரு, அந்த கணிப்புக்கே போலீங்க. பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கிறாரு, பெரிய மாற்றத்தை கொடுக்கிறாரு. சொல்லப்படுகின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்ல முடியாதுங்கிற இழுபறிங்கிறதே நிறைய சொல்றாங்க. இந்த தேர்தல் தான் ரொம்ப அதிசயமா பாக்குறோம். அந்த இழுபறிகள் எல்லாம் யாருக்கு சாதகமா போகும்? சொல்றவங்க விஜய்க்கு ஒரு 3 சீட்டு 6 சீட்டுன்னு சொல்றாங்க. அண்ணா திமுக அப்படி சொல்றது முழுமையா சொல்ல முடியலைங்க. சில கருத்து கணிப்புகள்லாம் அண்ணா திமுக அணி பெருசா வெல்லுன்னு சொல்றாங்க. ஆனா முழுக்க அப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்களா? அப்படின்னு இல்ல. இந்த தேர்தல பெரிய அளவுக்கான ஒரு சூறாவளி போல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் சக்தியாக தாவேகா இருக்குங்க. அதுக்கு விஜய் ஒரு தலைமை தாங்குறாரு, முக்கியமான தலைமையை தாங்குறாரு. இது எந்த அளவுக்கு போய் எங்க அடிச்சு புரட்டுங்கிறது தெரியல. அவர் ஆசைப்படுறாரு, எல்லாத்தையும் சொல்றாரு, அடுத்து அவர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீமானந்த சொல்லுவாரு, ஸ்டாலின் நம்புறாரு, எடப்பாடி ரொம்ப நம்புறாரு வர முடியும் அப்படின்னு. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அடுத்த ஆட்சி தலைமையாக இருக்கணும், அதாவது இங்கே முதலமைச்சரா இருக்கணும். அதே விஜய் தெளிவா எடுத்து சொல்றார். ஆனால் அடிப்படையில் இருக்க ஆர்ப்பரிப்பு என்ன, அந்த அண்டர் கரண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது இன்னும் நிறைய பேர் ஃபீல் பண்ணவே இல்லை. விஜய் ஃபீல் பண்ணிட்டாரான்னு தெரியல. நம்ம நினைக்கிறோம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கரண்ட் போயிட்டு இருக்குன்னு. ஆனா இது அப்படியே 5 சீட் கொடுக்குமா 6 சீட் கொடுக்குமா தெரியல. எங்க கணக்குப்படி விஜயோட கட்சி தாவேகா 6 சீட்டு ஜெயித்தால் கூட திமுக அண்ணா திமுக பெரும்பான்மை பெறாது. இதை நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அல்லது நிறைய சீட் ஜெயிப்பாங்களா, இந்த 2 கட்சிகள் என்ன பண்ணும், யாருக்கு ஆதரவு, அதெல்லாம் தெரியாது. மக்களே, இது நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். தேர்தலில் தவறாமல் வாக்களியுங்கள். உங்களுக்கு பிடித்த, நீங்கள் சிறந்தவர் என்று நினைத்தவருக்கு வாக்களியுங்கள். தவறாமல் அவசியம் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.